திருமலை திருப்பதி. இந்த பெருமாள் யாருக்குமே தெரியாது. எங்க ஏதோ ஒரு மூளை இடுக்குல இருந்து இந்த மலையில எப்படி வந்து உட்கார்ந்தாரு, இதோட ஸ்டோரி என்ன? இன்னைக்கு நம்ம திருப்பதிக்கு போறோம், பெருமாளை பார்க்கிறோம். அதாவது திருமலை திருப்பதியா இருக்கட்டும், ஏழுகுண்ட ரமணா, ஸ்ரீ வெங்கடேஸ்வர கோவிந்தாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சொல்றோம். எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வந்து போயிட்டு வரோம். பட் ஸ்டில் ஏதோ ஒரு மூலையில இருந்து அவர் பிறந்து வந்து இங்க எப்படி திருமலை திருப்பதியில வந்து உட்கார்ந்தாரு, அது ஏன் கீழே வந்து பத்மாவதி அலமேலுமங்கம்மாள் கீழே வந்து இருக்காங்க, திருப்பதியே மேல வந்து இருக்காரு அப்படின்னு இதுக்கான ஸ்டோரி என்ன, இதோட வரலாறு என்ன அப்படின்னு இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஃபுல்லா இன்னைக்கு அலமேலுமங்கம்மாள்லாம் இவங்களை கும்பிட்டுட்டு தான் போய் மேல திருப்பதி பார்க்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது ஏன் ஃபர்ஸ்ட் இவங்களை கும்பிடணும், திருப்பதி ஏன் ரெண்டாவதா கும்பிடணும், ஏன் திருப்பதி கும்பிட்டுட்டு இவங்களை கும்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு கொஸ்டின் தெரியாது. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேல மட்டும் தான் போயிட்டு வந்து வருவாங்க, கீழங்க அலமேலுமங்கம்மாளுக்கு போகவே மாட்டாங்க. இன்க்ளூடிங் ஃபார் மீ, எனக்குமே பல நாட்கள் தெரியாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் இதோட வரலாறு என்ன. திருப்பதி அதாவது பெருமாள் வந்து திருமலை அண்ட் திருப்பதி பெருமாள் இவர் வந்து எப்படி இங்க திருமலை வந்து உட்கார்ந்தாரு அப்படிங்கறத பத்தின வரலாறா தான் இன்னைக்கான இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இதை பத்தின ஃபுல் டீடைல்டா எக்ஸ்பிளைன் ஆன இந்த வீடியோக்குள்ள உள்ள வந்து பார்க்க போறோம். ஹாய், ஐம் கௌதம் அண்ட் ஜி ஹச். திருமலை திருப்பதி பெருமாள். இந்த பெருமாள் திருமலையில வந்து உட்கார்ந்ததுக்கான வரலாறு என்ன, வரலாறு ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கிருஷ்ண அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்டத்துல மேல பெருமாள் வந்து உட்கார்ந்துருக்கும் போது கீழே பூலோகம், அதாவது இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல இந்த பூலோகத்துல கலியுகம் பயங்கரமான அளவுல பெருகி இருக்கு. கலியுகம் மீன்ஸ் இன்னைக்கு உண்மையில சொல்லணும்னா இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜ் வந்து இந்த உலகத்தோட கலியுகம் அப்படிதான் சொல்ல முடியும். அண்ட் ஃபைனலைஸ்டு லைன், டெத் லைன்ல இப்ப நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். அதாவது ஒரு யுகம் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டா எத்தனை ஆண்டுகள் வரும் அப்படிங்கிறது தெரியல, இவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். இந்த இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் போது இந்த யுகம் வந்து முடியும். அதே மாதிரி நல்ல யுகம் அதை எல்லாத்தையும் தாண்டி கடந்து வந்து இப்ப நம்ம எந்த யுகத்துல இருக்கோம்னா இருக்கிறதுலே கடைசி இந்த யுகத்துல தான், நம்ம கலியுகத்துல தான் வந்திருக்கோம். இந்த கலியுகம் முடியுது அப்படின்னா ஒரு புது உலகமே பிறக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு டெத் லைன்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கலியுகம் வந்து கீழே வந்து பயங்கரமா பெருகிருச்சு. இதை அடுத்து அங்க இருந்த கீழே பூலோகத்துல இருந்த முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து யாகம் பண்றாங்க. ஏன் இந்த யாகம் வந்து வளர்க்குறாங்கன்னா ஒரு பெரிய முனிவரோட தலைமையில இந்த யாகத்தை வந்து வளர்க்க போறாங்க. அந்த முனிவரோட பேர் என்ன அப்படிங்கறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த முனிவரோட பேர் வந்து காசியோக முனிவர். இந்த முனிவர் தலைமையில இந்த யாகம் வந்து நடக்குது. இந்த யாகம் நடந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து வராரு. யாரு அப்படின்னா அவரோட பேர் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. யார் வர்றா, நாதரர் வந்து வராரு. இவர் வந்துட்டு அவங்க யாகம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த யாகத்தோட பலன் நீங்க யாருக்குப்பா கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து கேட்கிறாரு. இதை எடுத்து அங்க இருந்த முனிவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க மூவேந்தர் முனிவர்களுக்கு வந்து மூவேந்தர்களுக்கு வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு வந்து அங்க இருந்த முனிவர்கள் வந்து சொல்றாங்க. இது சொன்னதை எடுத்து இருக்கிறதுலயே, அதாவது இந்த உலகத்திலேயே 3 மூவேந்தர் வந்து இருப்பாங்க. அது பெருமாள் எல்லாருமே வந்திருக்கும். இதுல நான் வீடியோக்குள்ள வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்றேன். இதுல அமைதியான பொறுமையான மூவேந்தருக்கு தான் நாங்க இந்த பலன் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கிட்டான நாதர்கிட்ட அங்க இருந்த முனிவர்கள் வந்து சொல்றாங்க. இதை எடுத்து அமைதியான, அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, அமைதியான மூவேந்தரதை தேடி யாரு போறானா ஒரு முனிவர் வந்து போறாரு. அதுவும் முக்கியமான அந்த கூட்டத்துல நான் காசியோக முனிவர் சொன்னேன், அதே மாதிரி இவரும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முனிவர். இவரோட பேர் என்ன அப்படின்னா விருக முனிவர் அப்படின்னு சொல்ற இவர் தான் வந்து அமைதியான மூவேந்தரை போய் தேடி போறாரு. போற இடத்துல அங்க போய் வந்து திருமாலை வந்து பாக்குறாரு. யார் அப்படின்னா விருக முனிவர் திருமாலை பார்க்கிறாரு. திருமால் வந்து இந்த விருக முனிவரை கண்டுக்கிறவே இல்லை, அதாவது பார்க்காத மாதிரியே வந்து இருக்காரு, எதுவுமே பண்ணல. இதை எடுத்து விருக முனிவருக்கு வந்து பயங்கரமான ஒரு கோவம் வந்து அவரோட காலை அந்த திருமால் மேல வந்து அவரோட நெஞ்சு மேல எத்தி உதச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. இதை எடுத்து திருமால் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம்னா பயங்கரமா வந்து கோவப்பட்டு அவர் மேல ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பான்னு நினைப்போம். அதுதான் அங்க வந்து நடக்கவே இல்லை. திருமால் வந்து அதுக்கு ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. எந்த ஒரு சின்ன கோபம் கூட திருமாலுக்கு வந்து வரல. அவரை எத்தனை கால் இருக்கிற, அதாவது விருக முனிவர் வந்து எத்தனாரில் அந்த காலை தடவி கொடுக்கிறாரு திருமால். இதை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா
பொறுமையும் அமைதியும் இருக்கிறனால இந்த திருமால், அதாவது மூவேந்தர்ல இந்த திருமாலுக்கே வந்து இந்த யாகத்தோட முழு பலனையுமே வந்து கொடுத்துடுறாங்க. இதை கொடுத்ததை எடுத்து இதெல்லாம் ஓகே, ஆனால் திருமாலோட லக்ஷ்மி அவரோட மனைவி வந்து இதை வந்து ஏத்துக்கல. என்ன அப்படின்னா, உங்களை எத்தி வச்சிருக்காரு, நீங்க அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. யாருக்கிட்டனா திருமால் கிட்ட லக்ஷ்மி வந்து. இதை எடுத்து திருமால் வந்து என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், அப்படின்னா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வந்து விட்டுறாரு. இதை எடுத்து பயங்கரமா கோவம் வந்துருச்சு யாருக்கு அப்படின்னா லக்ஷ்மிக்கு. அங்க இருந்து கிளம்பி எங்க போறாங்க அப்படின்னா வைகுண்டத்துக்கு போய் அங்க வந்து ஒரு பூலோகத்துல வந்து அமைதியா ஒரு தவத்துல வந்து போயிட்டாங்க. அவரு கூட ஒரே ஒரு முனிவர் வந்து இருக்காரு. இந்த லக்ஷ்மி இவங்க எங்க போனாங்க அப்படிங்கிறதே தெரியாம திருமால் வந்து சுத்தாதான கிடையாது, உலகம் முழுக்க அங்க எங்க எல்லா இடத்துல போய் சுத்தி பார்க்கறாரு, எங்க இருக்காங்கன்னே தெரியல. அப்புறம் கடைசியா வைகுண்ட மலையில வந்து அமர்றாரு. அதாவது மலை கிடையாது, அங்க இருந்து ஒரு புற்றுல வந்து அமர்றாரு. அந்த புற்றுல வந்து அமரும் போதுதான் இங்க ஒரு கதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதோட முழு கதையில இருந்து பாதி கதை தான் நமக்கு இன்னைக்கு ரீலாவோ ஒரு ஸ்டோரியாவோ யூடியூப்ல இருக்கட்டும் அண்ட் வாட் எவர் நீங்க இன்ஸ்டால பார்க்கக்கூடிய ஒரு ரீலாவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது மூலியமா கண்டினியூட்டி இல்லை, ஆனா அந்த ஒரு சின்ன கதை தான். இது எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க. அந்த புற்று கீழே வந்து உட்காரும் போது அமைதியா அவருக்கு வந்து பயங்கரமா பசிக்குது. இந்த பசியை வந்து மேல இருக்கிற முனிவர், அதாவது அவங்க லக்ஷ்மி அம்மாள் கூட இருக்காங்களா, அவருக்கு வந்து தெரியுது. அங்க தவத்துல இருக்கிற லக்ஷ்மி அவங்க கிட்ட வந்து அந்த முனிவர் வந்து சொல்றாரு. இதை எடுத்து அங்க ரொம்ப வந்து அந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து சோகமாயிருச்சு. ஐயோ என்னோட கணவர் வந்து இந்த மாதிரி பசியில இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க இருந்த முனிவரையும் அவங்களும் சேர்ந்து, அதாவது அங்க அங்க கீழே புற்றுல இருக்கிற அங்க பக்கத்துல மாடை வந்து மாத்துறாங்க. மாடா மாத்தினதை எடுத்து அங்க இருந்த ஒரு அந்த மாட்டோட ஓனர், அந்த மாடு வந்து அந்த புற்றி கீழே போய் வந்து தானாவே பால் சுரக்கும். பால் சுரக்கிறத பார்த்து அந்த மாட்டோட ஓனர் வந்து அந்த மாடை வந்து அடிக்க போகும்போது அது தவறி, அதாவது புற்றுல இருந்த பெருமாளோட தாடையில வந்து பற்றும். பெருமாளோட தாடையில பட்டதை எடுத்து ரத்தம் பயங்கரமா வந்து வர ஆரம்பிச்சிடும். பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பச்சைமா மலை போல் மேனை பவளமாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஆயிரக்கண் கண்மலை தென்னம் இச்சுவை தவிர யான் போய் இந்த லோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கம் நகர் உள்ளானே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை வாடா 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 வாடான்னு உங்களை வைகுண்டத்துக்கே தூக்கிட்டு போயிடுவார் அந்த பெருமாள். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பச்சை மால், இந்த பச்சை கற்பூரம் இந்த தாடையில வச்சிருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அது இன்னைக்கும் சரி, அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்போதும் சரி, அந்த ரத்தம் வந்தது பெருமாளுக்கு அப்படின்றதுனாலதான் அந்த சுத்தியல் பட்டு ரத்தம் பயங்கரமா கசிஞ்சிச்சு. எதை வச்சு பார்த்தாங்க, எதுவுமே நிக்கல. அங்க இருந்த ஒரே ஒரு கற்பூரம், பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சாங்க. அந்த ரத்தமா இருக்கட்டும் அந்த புண்ணாக இருக்கட்டும் அப்படி ஹீராய் அப்படி நின்றுச்சு. அதனாலதான் பச்சை கற்பூரம், பச்சைமான் அப்படின்னு இந்த பேர் வந்ததே இதுதான். அந்த கீழே தாடைக்குள்ள இந்த வெள்ளை கற்பூரம் இருக்கிறதும் இந்த ஒரு காரணம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுலயே இன்னொரு ஒரு செட் ஆஃப் ஒரு விஷயம் வந்து பிரியும். இந்த அடிப்பட்டதுக்கான தேடி, இந்த மூலிகையை தேடி வந்து திருமால் வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து போவார். அந்த மூலிகையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அப்படி போகும்போது அவர் கண்ணுல வந்து ஒரு ஆசிரமம் வந்து படும். அந்த ஆசிரமம் யாரோடது அப்படின்னா வராகரமூர்த்தியோடது அந்த ஆசிரமம். அங்க இருந்த ஒரு அம்மாவை வந்து பார்ப்பாரு. யாரு அப்படின்னா ஒரு நபர், அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிற சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பலுகாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து பாக்குறாரு. இவங்க அந்த பலுகாதேவி அப்படிங்கிற இவங்க யாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்து இவங்களோட அன்னையோட அசோகாவோட இவங்க தான் அந்த பலுகாதேவி அப்படிங்கிற இவங்க. இதை எடுத்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன கனெக்ட் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இப்ப நான் சொல்றேன், இதுதான் திருமால் தான் இந்த பலுகாதேவியோட மகன் அப்படிங்கிறதே அப்பதான் தெரிய வருது. இதை எடுத்து என்னோட மகனை நான் பார்த்துட்டேன்னு சொல்லி பயங்கரமா வந்து கட்டி பிடிச்சு அணைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்றாங்க. இப்ப நான் உனக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லி பேரு வச்சதுதான் சீனிவாசன் அப்படின்னு சொல்லி இந்த பேர் வச்சதுதான் இந்த சீனிவாச பெருமாள் அப்படிங்கிறது வந்து ஆனது. இதை எடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு அரசன், அதாவது இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து மகனுக்கு பேரெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் சந்திரகிரி பகுதியை வந்து ஆண்டது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன். அவரோட பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த அரசனோட பேர் வந்து ஆகாச அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகாச அரசனுக்கு குழந்தை இல்லை. இவங்களுக்கும் இவங்களோட மனைவிக்கும் குழந்தை இல்லாதனால இவர் வந்து பிள்ளை வரம் கேட்டு வந்து அங்க அவரோட ஊர்ல வந்து ஒரு முனிவரையோ யாரையோ வந்து பார்க்க வந்து போயிருப்பார். அப்போ வந்து இந்த மாதிரி நீ ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த யாகம் பண்றதுக்கு ஒரு அமைதியான ஒரு இடம் வேணும்னு சொல்லி ஒரு அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெட்டி வந்து கிடைக்கும்.
அந்த பெட்டி என்னடா இந்த பெட்டி இங்கே வந்து கிடச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அந்த பெட்டியை வந்து திறந்து பார்க்கும்போது உள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு நிலைமையில ஒரு பெண் குழந்தையும் ஒரு தாமரை பூவும் வந்திருக்கும். அந்த பெண் குழந்தையை எடுத்து ஆகாச வீரன் வந்து அவரே வந்து அந்த குழந்தைய வந்து வளர்க்குறாரு. அந்த குழந்தைக்கு பத்மாவதி அப்படின்னு சொல்லி வந்து பேர் வைக்கிறாங்க. இந்த பேர் வச்சது தான் இவரோட மகளாவே வளர்ந்து வர்றாரு. யாரோட மகளா அப்படின்னா ஆகாச ராஜனோட மகளாவே வந்து இந்த பத்மாவதி அம்மாள் வந்து வளர்ந்து வராங்க. வளர்ந்து வந்ததுக்கப்புறம் திருமாலுக்கும் இந்த பத்மாவதி அம்மாளுக்கும் கல்யாணம் ஆகுது. அண்ட் கல்யாணமான கையோடையே அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது கலியுகம், இந்த கலியுகத்துல நான் திருமலை திருப்பதி ஏழுகொண்ட ரமணாவே நின்று இந்த பக்தர்கள் எல்லாத்துக்குமே வந்து காட்சி அளிக்க போறேன், அருள் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கிளம்பி போய் மேல உட்கார்ந்தவர் தான் இந்த திருமலை திருப்பதி ஏழுகொண்ட ரமணா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தானா. இதுதான் அதோட வரலாறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரிதான் கீழே இருக்கிற அலமேலு மங்கம்மால கீழே இருப்பாங்க. ஏன் அலமேலு மங்கம்மாள் வந்து கீழே இருக்காங்க அப்படின்னா, பத்மாவதி அலமேலு மங்கம்மாள் நீ இங்க என்ன வந்து பார்த்துட்டு தாண்டா நீ திருமாலை பார்க்க போனோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் திருமாலை கீழே அங்க வந்து பத்மாவதி அம்மாவை வந்து உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அலமேலு மங்கம்மாள் அவங்கள பார்த்துட்டு தான் நீ என்ன பார்க்க வரணும் அப்படிங்கறதுனாலதான் அவங்கள கீழே வச்சுட்டு அவரு போய் மேல போய் வந்து உட்கார்ந்து இருக்காரு. இதுதான் உண்மையான வரலாறு. இது இன்னைக்கு நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இருந்துக்கோ நினைக்கிறேன். நம்ம சேனல் சேர்க்கலாம், மறக்க வச்சுக்கோங்க. என்னைக்கு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க, நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் மறக்க வச்சுக்கொண்டது மறக்க ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.